அந்த ப்ரோக்ராம் விஷயமா டான்ஸ் கலா மாஸ்டரு, பிருந்தா மாஸ்டரு, அவங்களுடைய பெரிய அக்கா அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி இருக்கு. அப்போ நீ ஒன்று பண்ணு, நீ டான்ஸுக்கு போய்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. அதுக்கான டான்ஸ் ரிஹர்சல், அந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, அது இது ஒரு 15-20 தையல் மிஷின் வாங்கி போட்டு, யார் யார் எந்தெந்த டான்ஸ் ஆடுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ட்ரெஸ்ஸு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து, அந்த சினிமா கம்பெனிக்கு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அளவு பார்த்து பிரித்து தைச்சி, பெரிய வேலை. இது எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வந்து முடிஞ்சது, சிங்கப்பூர் மலேசியா போயிட்டோம். அங்கே போன உடனே கலை நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சுது. விஜயகாந்த் சார்கிட்ட மட்டும், அண்ணங்கிட்ட மட்டும் போய் ஏதாவது சொல்லணுன்னா நான் தான் போகணும். அங்கே போய் எல்லாமே முடிஞ்சது வந்தது. அப்போது அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு லாஸ்ட் நாள். விஜயகாந்த் சார் வந்து அந்த ஸ்பான்சர் பண்ணுறோம் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தூக்கி செவுத்தில் நிற்க வச்சிட்டாரு. அது ஒரு பெரிய தகராறாகி முடிஞ்சதுக்கப்புறம் கூட இப்போ நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். ஆனால் நான் கிளம்புறேன்னா எனக்கு ஃப்ளைட்டு நான் டைம் போடணும், நீ ரூமுக்கு வா அப்படின்னாரு. அப்புறம் நேராக ரூமுக்கு போனோடனே இந்த ஒரு கை அகலத்துக்கு இவ்வளோ பெருசு கோல்டு காயின், அந்த மலேசியாவோட சிம்பிள் அந்த ஈகிள் போட்டது, அது எனக்கு அது ஒரு 5 பவுண்ட் இருக்கும். அது எனக்கு கொடுத்தாரு. இது என்னதுக்குங்க எனக்கு கொடுக்குறீங்க? இல்லை இல்லை, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்த விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீ கலந்துக்காமல் வேலை, ப்ரோக்ராம் முடிஞ்சால் ரூம், இப்படி இருந்த நீ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலா மாஸ்டரோட சிஸ்டர் கூட சொன்னாங்க, அவர் ராஜேந்திரன் சார் ரொம்ப ஜென்யூனாக இருக்குன்ட்டு, அது ரொம்ப பெருமையாக இருந்தது. சரி வாங்கிட்டு நான் நேராக இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கினேன். ஏர்போர்ட்லேயும் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்திப்போம், நம்ம சங்கத்தில் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு போயிட்டார்.